Good morning, students. Next problem. Trigonometry 6.2 height and distance. Third problem. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு ப்ராப்ளம்லையுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான். இந்த ப்ராப்ளத்தில் எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின். To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? இப்போ இந்த கொஸ்டினுக்கு சார் மீனிங் சொல்றேன். ஒன் மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆஃப் யர் ஹவுஸ். ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வெளியே என்ன செய்யறாருன்னா நிக்கிறார். அவருடைய ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 180 சென்டிமீட்டர். அவர் வீட்டுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். அவர் எதை அப்சர்வ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலுக்கு டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஜன்னலுடைய டாப் அண்ட் பாட்டமே என்ன செய்யறாருன்னா அவர் அப்சர்வ் பண்றாரு. ஸோ அவருடைய ஹைட் கொடுத்துருக்காங்க. அவருடைய லைன் ஆஃப் சைட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஹைட்ல டாப்ல இருக்கும். 180 சென்டிமீட்டர் இருக்காருன்னா 180 கிட்ட என்ன செய்யணும் இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டா நம்மளுடைய ஆங்கிள் மெஷர்மெண்ட் வந்து எப்பவுமே எதுல இருந்து தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா லைன் ஆஃப் சைட்ல இருந்து தான் இருக்கும். அதனால அவருடைய 180 சென்டிமீட்டர் இந்த ப்ராப்ளத்துல என்ன செய்யாதுன்னு கேட்டா யூஸே ஆகாது. அப்படின்னா என்ன? அவர் இந்த ஜன்னலுடைய லென்த்தை எப்படி கண்டுபிடிக்க? ஸோ அப்ப அதுக்கு நான் சார் டயக்ராம் போடுறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய 180 சென்டிமீட்டர் ஹைட். ஏபிங்கிறது லைன் ஆஃப் சைட். இத ஹவுஸா நினைச்சுக்கிறேன். ஸோ ஏபிங்கிறது லைன் ஆஃப் சைட்டுங்கிற நேரம் ஏபிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மேன் அண்ட் த ஹவுஸ். ஏபி ஈக்குவல் டு 5 மீட்டர். இது லைன் ஆஃப் சைட் இங்க இருந்து இருக்கும். இந்த லைன் ஆஃப் சைட் இங்க இருந்து இருக்கிற நேரம் சிடிங்கிறத நான் என்னதான் நினைச்சுக்கிறேன்னா ஜன்னல். சோ ஜன்னலுடைய டாப் 60 டிகிரில பார்க்காரு, பாட்டம் வந்து எவ்வளவு டிகிரில பார்க்கறாருன்னா 45 டிகிரில பார்க்கறாரு. அப்புறம் எனக்கு லெந்த் ஆஃப் தி சிடி தான் யார் கண்டுபிடிக்கணும்? நான் கண்டுபிடிக்கணும். சரி, நான் இந்த சிடியோட லெந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்னு பார்க்கறேன். சோ என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எத்தனை இருக்குன்னு கேட்டா 2 இருக்கு. சோ அந்த சிடி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குள்ள இல்ல. சிடிங்கிறது எதுக்குள்ள இல்ல? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குள்ள இல்ல. ஆனா ட்ரிகோனோமெட்ரிக்கல் ரேஷியோ நம்ம எதுல அப்ளை பண்ணுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல அப்ளை பண்ணுவோம். அப்புறம் என்ன? இதுல ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எது இது? ட்ரையாங்கிள் ஏ பி சி அண்ட் ஏ பி டி. எதுக்கு சார் ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றீங்க? சிடியோட லென்த் தேவை. சிடியோட லென்த் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குள்ள இல்ல. அதனால என்ன செய்யணும்? ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து பிடியோட லென்த் இந்த ஃபுல் லென்த்தையும் கண்டுபிடிச்சு பிசியோட லென்த்தை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு எதோட லென்த் கிடைச்சிரும்? சிடியோட லென்த் என்ன செஞ்சிரும்? கிடைச்சிரும். அப்புறம் என்ன? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி எதை கண்டுபிடிக்கும்? பிசியை கண்டுபிடிக்கும். செகண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி பிடியை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிடில இருந்து பிசியை சப்ட்ராக்ட் பண்ணா சிடி கிடைச்சிரும். சோ அவன் என்ன? இதுதான் ஜன்னலுடைய லென்த். அப்புறம் இந்த ப்ராப்ளத்துல நம்ம எழுத வேண்டிய கிளாஸ் ஒர்க் நோட் எழுதணும்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்டிஷனை ஓரலா சொல்ல கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. AB equal to 5 meter distance between the man and the house. CD equal to length of the window இல்லனா height of the window அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க? எழுதி வச்சுக்கோங்க. angle of elevation angle ABC 45 degree bottom of the window angle ABD 60 degree top of the window.
சோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரெண்டு இதை எழுதி வச்சுக்கிட்டு ரெண்டு ட்ரையாங்கிளையும் சார் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நமக்கு தேவை என்ன? BD and BC இந்த ரெண்டையும் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம முதல்ல எழுதி வச்சுக்க வேண்டியது CD equal to BD minus BC. BD கண்டுபிடிக்கணும், BC கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளுடைய இது. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கேன். இன் ட்ரையாங்கிள் ABC. ட்ரையாங்கிள் ABC. அப்புறம் அதுல என்ன இருக்கு? 45 டிகிரி. தீட்டா ஆப்போசிட் சைடு adjacent side வரக்கூடிய ரேஷியோ tan theta. Therefore tan theta equal to opposite side BC, adjacent side AB. Therefore tan 45. BC ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். AB ஓட வேல்யூ நமக்கே தெரியும் எவ்வளவு? 5. The value of tan 45 is 1. Therefore 1 equal to BC by 5. Therefore BC equal to 5. இப்போ BC கண்டுபிடிச்சாச்சு. BC கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? BD கண்டுபிடிக்கணும். BD கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் ABD. One more time. In triangle ABD. In triangle ABD ல 60 degree angle, opposite side BD, adjacent side AB. Therefore ratio tan theta equal to BD by AB. So இதல வந்து tan 60. tan 60 equal to BD. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. AB 5 meter. Therefore tan 60, the value of trigonometrical value tan 60 equal to √3. BD ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5 meter. Therefore BD equal to 5 √3. இந்த 5 மீட்டர் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சாச்சு? BD யும் கண்டுபிடிச்சாச்சு and BC யும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நமக்கு தேவை என்னது? CD. CD தான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். length of the window இல்லனா height of the window. அப்புறம் CD equal to அது ஆல்ரெடி ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம். BD minus BC. BD எவ்வளவு? 5 √3. BC எவ்வளவு? 5. இது ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் தான். 5 √3 minus 5. இந்த ரெண்டுக்கு என்னது காமன்? 5. Therefore √3 minus 1. 5 into the value of the √3. I think lower class ல படிச்சிருப்பீங்க. The value of the √3 1.732. √3 equal to 1.732 minus 1. 1.732 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5 into 0.732 is equal to 3.66 meter. Therefore the length of the window CD equal to 3.66 meter. So very easy problem. Just recall. One more time sir சொல்லிடுறேன். ஓகேவா? Triangle ABC 45 degree, tan 45 equal to BC by 5, tan 45 value 1, BC equal to 5. Triangle ABD, tan 60 equal to BD by 5, tan 60 oda value √3, therefore BD equal to 5 √3. CD இங்கிறது the length of the window, therefore CD equal to 5 √3 minus 5, 5 into 0.732, 3.66 meter. Thank you very much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபீட்பேக் சொல்லுங்க.